Nikhil's Biology. Myself Nikhil. நான் கிளாஸ் 11th அண்ட் 12th பயாலஜி சொல்லித்தரேன் நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷனுக்காக. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபங்கஸோட தேர்ட் குரூப்பான பெசிடியோமைசிட்டிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணேன் அண்ட் ஆல்சோ டியூட்டீரோமைசிட்டிஸ். ஸோ பெசிடியோமைசிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பெசிடியோமைசிட்டிஸில் காமனான ஃபங்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸ். இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ காமனாக பார்க்கக்கூடிய பெசிடியோமைசிட்டிஸ் எதுன்னு கேட்டால் மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை அண்ட் பஃப் பால்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே க்ரோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாயிலில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் சாயிலில் வருது இல்லையா, அண்ட் லாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ மரம் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு கட் பண்ண ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு இருக்கும் ஃபாரஸ்ட்ஸ்லனா அந்த மாதிரி ரீஜன்ஸ் வந்து இது க்ரோ ஆகும். இந்த மாதிரி ஃபங்கஸ், பஃப் பால்ஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ இன் ட்ரீ ஸ்டம்ப்ஸ் இன் லிவிங் பிளான்ட்ஸ். ஸோ லிவிங் பிளான்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ட்ரீ ஸ்டம்ப்ஸில் கூட அதால் வளர முடியும். ஓகே, ரஸ்ட்ஸ் அண்ட் ஸ்மர்ட்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பெசிடியோமைசிட்டிஸ். ரஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மர்ட்ஸ் வந்துட்டு அஸ்டால்கோ, பக்சீனியா வந்துட்டு ரஸ்ட். ஸோ இது எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதோட மைசீலியம். ஸோ மைசீலியம் என்ன ஃபங்கஸோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஹைஃபே, இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக மைசீலியமாக நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மைசீலியமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரான்ச்டாக இருக்குது, செப்டேட்டாக இருக்குது அண்ட் சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ யூனிநியூக்ளியேட் கண்டிஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ அசெக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஸோ நம்ம ஃபங்கஸோட காமனான கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெக்சரில் படிச்சப்போ நம்ம வந்துட்டு கொனிடியோ ஸ்போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம், ஜூ ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி ஃபங்கையில் ஸ்போர்ட்ஸ் இருக்குன்னு நம்ம படித்தோம். பட் இந்த பெசிடியோமைசிட்டிஸ் குரூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ரீப்ரொடக்ஷன் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷனால். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன், ஒரு மஷ்ரூம் இருக்குதுன்னா அதோட ஃப்ராக்மெண்ட் வந்துட்டு சாயிலில் விழுந்துச்சுன்னா அங்கேருந்து இன்னொரு மஷ்ரூம் வந்து உருவாகலாம். ஸோ திஸ் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். அண்ட் ஆல்சோ நோ செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆர் ப்ரெசென்ட். ஸோ செக்ஸ் ஆர்கன்ஸ் ப்ரெசென்ட் இல்லைன்னா எப்படி வந்து ஃபியூஷன் ஆகும் கேமேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பெசிடியோமைசிட்டிஸ் ஃபங்கஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது இன்னொரு பெசிடியோமைசிட்டிஸ் ஃபங்கஸ். இதே வேறு ஜீனோடைப். ஸோ ஜீனோடைப்ன்றது வந்து நம்ம எவல்யூஷன் சாப்டரில் படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஜென்ரலாக ஜீனோடைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபீனோடைப்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். ரெண்டு மஷ்ரூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு ஸ்பீஷீஸாக இருந்தாலும் அது ரெண்டுமே உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். ஸோ மஷ்ரூம் தான் நீங்கள் சொல்வீங்க, பட் அதோட ஜெனட்டிக் மேக்கப் இருக்கும் இல்லையா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் மஷ்ரூம்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸில் இருக்கிற செல்ஸ் இருக்கும் இல்லையா, வெஜிடேட்டிவ் செல்ஸ். ஸோ அந்த ஃபங்கஸ் உருவாயிருக்கிற அந்த செல்ஸ் வந்துட்டு ஃபியூஷன் ஆச்சுன்னா, ஸோ பிளாஸ்மோகேமி, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபியூஷன் ஆஃப் செல்ஸ் வந்துட்டு பிளாஸ்மோகேமின்னு நம்ம சொல்லுவோம். பிகாஸ் அதில் பிளாஸ்மா இருக்கும், தட் இஸ் சைட்டோபிளாசம். ஸோ அதனால இந்த ஃபியூஷன் ஆச்சுன்னா பிளாஸ்மோகேமியால் ஒரு புது ஆர்கானிசம் வந்து ஃபார்ம் ஆகலாம். ஸோ நோ செக்ஷுவல் ஸ்போர்ஸ், நோ செக்ஷுவல் ஆர்கன். ஸோ இந்த பிளாஸ்மோகேமி வந்துட்டு அக்கர் ஆகலாம் அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஜீனோடைப் இருந்தாச்சுன்னா தானே என்விரான்மெண்ட்டில் அது ஃபியூஷன் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஜீனோடைப்ஸ், த சேம் திங். டிஃப்ரெண்ட் ஜீனோடைப்ஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின்ஸ் ஆனால் கூட அந்த டிஎன்ஏல இருக்கிற சேஞ்சஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெசிடியம். ஸோ இந்த ஃபியூஷன் எல்லாம் ஆயிட்பேருக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்கை வந்து ஒரு பெசிடியமாக ஃபார்ம் பண்ணிக்கும். அண்ட் இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கும், அது அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு அதோட ஹைஃபே எப்படி இருக்கும், ஹைஃபே ஆர் மைசீலியம். ஓகே, இந்த பெசிடியம் வந்துட்டு எந்த ஸ்டேஜில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளாஸ்மோகேமி ஆன உடனே இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபியூஸ் ஆகாது, N+N கண்டிஷனில் இருக்கும். N+N கண்டிஷன், அதை நம்ம டயாகேரியோன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ N+N கண்டிஷனில் இருக்கும், 2N இருக்காது. ஓகே, N+N கண்டிஷனில் இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு நம்ம பெசிடியோ கார்ப் சொல்லுவோம். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெசிடியம் இருக்குது இல்லையா, இந்த பெசிடியம்ல இந்த N+N கொஞ்ச நாள் ஆகிட்டு பேருக்கு ஃபியூஷன் ஆகும்.
தென் மியோசிஸ் வந்து நடக்கும். மியோசிஸ் நடந்ததால் 4 ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஸ்போர்ஸ் வந்து எக்ஸோஜீனியஸாக ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மாதிரி எக்ஸோஜீனியஸாக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அந்த டைமில் இந்த ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆனப்போ இதை பெசிடியோ கார்பன் நம்ம சொல்லுவோம். ஸோ பெசிடியமில் வந்து 4 ஸ்போர்ஸ் எக்ஸோஜெனஸ்லி வந்தப்போ அந்த டோட்டல் அரேஞ்ச்டு இது இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம பெசிடியோ கார்பன் நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அகாரிகஸ் தான் நம்மளோட மஷ்ரூம். ஸோ இந்த மாதிரி மைசீலியம் இருக்கும். ஸோ காமனாக நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் வந்து அகாரிகஸ். நெக்ஸ்ட் அஸ்டிலாகோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்மட்ஸ். அண்ட் பக்சீனியம் பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஃபங்கஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் பெசிடியோமைசிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதிலேருந்து தான் கொஷின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதை தவிர வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஃபங்கஸ்லேருந்து வராது, ஸ்பெஷலி பெசிடியோமைசிட்டிஸில். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு டியூட்டீரோமைசிட்டிஸ் பற்றி படிக்கலாம். இப்போ நம்ம டியூட்டீரோமைசிட்டிஸ் த லாஸ்ட் கிளாஸ் ஆஃப் ஃபஞ்சை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டியூட்டீரோமைசிட்டிஸை நம்ம சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் அ இம்பர்ஃபெக்ட் ஃபஞ்சை. இம்பர்ஃபெக்ட் ஃபஞ்சைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட ரீப்ரொடக்டிவ் ஃபேஸஸ் வந்து கரெக்டாக குரூப் பண்ணல ஒரு கிளாஸிஃபை பண்ணல. அதனால இந்த ஆர்கானிசம் இது சில ஃபங்கஸை பார்த்திங்கன்னா அது எந்த கிளாஸில் ப்ளேஸ் பண்ணுறதுனே தெரியாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா டியூட்டீரோமைசிட்டிஸில் ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபங்கஸ் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸை நம்ம என்ன பண்ணுவோம், இதோட ஃபீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதை டியூட்டீரோமைசிட்டிஸில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ் தெரிய அதோட ஸ்போர்ஸ் எப்படி இருக்குது, அதோட பெசிடியோ கார்ப் ஆர் ஆஸ்கோ கார்ப், ஸோ அதோட கார்ப் ஸ்ட்ரக்சர் இருக்குது அது எப்படி இருக்குது, அண்ட் அதோட ஹைஃபே, அதோட மைசீலியம் அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் அதோட ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்ஸையும் ஸ்டடி பண்ணிட்டு பிறகு அதை வந்து ஆஸ்கோமைசிட்டிஸ் இல்லைனா பெசிடியோமைசிட்டிஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஆஸ்கோமைசிட்டிஸ் பிலாங் பண்ணோம் அண்ட் நெக்ஸ்ட் பெசிடியோமைசிட்டிஸ்க்கு ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டியூட்டீரோமைசிட்டிஸில் அந்த ப்ளேஸ் பண்ணுற ஃபங்கையோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை தெரிஞ்சிச்சு, ஓகே. அண்ட் ஓன்லி ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் ஆர் ஃபவுண்ட். ஸோ செக்ஷுவலான ரீப்ரொடக்ஷன் வந்து இங்கே நம்மளால் பார்க்கவே முடியாது, ஜஸ்ட் ஏசெக்ஷுவல் இருக்கும். அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும். அண்ட் வெஜிடேட்டிவ் ஃபேஸஸ் லைக் ஃப்ராக்மெண்டேஷனாக இருக்கலாம், ஃபிஷனாக இருக்கலாம், இல்லை பட்டிங்காக இருக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஃபங்கைலே நம்ம படிச்சிருக்கிறோம். எதுக்கும் மென்ஷன் பண்ணிடுறோம், ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங். நெக்ஸ்ட் பிளேசிங் இன் டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த பேராகிராஃப் நீங்கள் என்சிஆர்டியில் எடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இதில் இந்த ஃபஞ்சையோட ஒரு இந்த கிளாஸோட இன்ஃபர்மேஷனை விட அதிகமாக அவங்க சொல்லியிருக்கிறது இதில் இருக்கிற ஃபஞ்சை நாங்கள் ஆஸ்கோமைசிட்டிஸில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் இல்லைனா பெசிடியோமைசிட்டிஸில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம் தான். ஸோ டிஃப்ரெண்ட் கிளாஸஸில் வந்து அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஸ்போர் ஃபார்மேஷன் சொன்னேன். அந்த ஸ்போர்ஸ் பார்த்திங்கன்னா கொனீடியான்னு சொல்லுவாங்க, கொனீடியான்ற டேர்ம். ஓகே, நெக்ஸ்ட் அதோட மைசீலியம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக பிரான்ச்டாக இருக்கும் அண்ட் செப்டேட். ஸோ செப்டேட் இருந்துச்சுன்னா யூனி நியூக்ளியேட் கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்கலி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இந்த ஆர்கானிசம்ஸோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தா இட்ஸ் ஆக்சுவலி சாப்ரோஃபிட்டிக்கான டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிசம்ஸ் மேலே பார்க்குறது. அதாவது கன்சியூம் பண்ண ஆர்கானிக் மேட்டர் இருக்கும் இல்லையா ஹியூமஸில், அதை வந்து கன்சியூம் பண்ணி அது உயிர் வாழும். நெக்ஸ்ட் பேராசிட்டிக்கான வேறு ஒரு ஆர்கானிசம்லேருந்து நியூட்ரிஷன் டிரைவ் பண்ணிக்கும், பட் இட் won't be useful to that organism. நெக்ஸ்ட் மோஸ்ட்டாக டீகம்போசர்ஸாக இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெட் பாடிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது சாயிலில் எப்படி டீகம்போஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில பாக்டீரியா, வேர்ம்ஸ், ஃபங்கஸ் ஆலையும் ஆகுது. அதில் டியூட்டீரோமைசிட்டிஸும் அந்த ஃபங்கஸ். நெக்ஸ்ட் மினரல் ரீசைக்ளிங். ஸோ மினரல் ரீசைக்ளிங் இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். இந்த ஹோல் லெக்சரில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆர் ஐ கேன் சே இந்த ஹோல் சாப்டரில் இந்த பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மினரல் ரீசைக்ளிங்கில் எந்த ஃபங்கை வந்து யூட்டிலைஸ் ஆகுதுன்னா ஆர் எந்த கிளாஸில் இருக்கிற ஃபங்கஸ்னா டியூட்டீரோமைசிட்டிஸ். அண்ட் லாஸ்ட்டாக இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேட், Collectotrichum,
Alternaria and Trichoderma. So in the three examples நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ திஸ் வாஸ் அபவுட் கம்ப்ளீட் டியூட்டிரோமைசிட்டிஸ் அண்ட் இதோட ஃபங்கை ஓட கிங்டம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம எந்த கொஷின்ஸ் கேட்டாலும் நீட்டில் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அண்ட் இந்த டோட்டலாக நம்ம இது வரைக்கும் படிச்சதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா மினரல் ரீசைக்ளிங்கில் எந்த ஃபங்கஸ் வந்து யூட்டிலைஸ் ஆகும்னா டியூட்டிரோமைசிட்டிஸ். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ட் ரீசைக்ளிங். இதே சாப்டரில் தான் நம்ம பாக்டீரியாவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மினரல் ரீசைக்ளிங் வந்துட்டு டியூட்டிரோமைசிட்டிஸ். நியூட்ரியன்ஸ் ரீசைக்ளிங் அது வந்து நைட்ரோஜன், ஐரன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ். இந்த நியூட்ரியன்ஸ் இது மினரல்ஸ் கிடையாது, நியூட்ரியன்ஸ். இந்த நியூட்ரியன்ஸை ரீசைக்கிள் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூ பாக்டீரியா. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் இம்பார்ட்டண்ட்டான கொஷின் 1, 2 அண்ட் லாஸ்ட்டாக 1 more எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் டாப்பிக்கில் வந்துட்டு சில கொஷின்ஸ் இருக்குது அண்ட் லைக்கன்ஸ்லேயும் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 4 கொஷின்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். பட் இது வரைக்கும் நம்ம படிச்சதில் எந்த லைனில் வேணாலும் எவ்ரி இயர் நியூ கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க நீட்டில். ஸோ தரோவாக நம்ம என்சிஆர்டியோட லைன்ஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இந்த இயர் வந்துட்டு வாட் இஸ் டைகேரியான்னு கேட்கலாம். அந்த டைகேரியான் இருந்துச்சுன்னா அதோட ஃபேஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா டைகேரியான் ஃபேஸ்ன்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். n+n கண்டிஷனா ஆல்சோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். n+n அண்ட் 2n டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு கொஷின் வந்து ட்விஸ்டடாக கேட்கலாம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டிப்ளாய்டுன்னு கேட்டுட்டு n+n 2n n 3n கொடுக்கலாம். ஸோ n+n பார்த்தீங்கன்னா ஃபங்கையில் பார்க்க முடியும், ஃபங்கை. 2n வந்துட்டு ஃபங்கைலையும் இருக்கலாம், மேமல்ஸ்லேயும் இருக்கலாம். n கூட பார்த்தீங்கன்னா மேமல்ஸில் இருக்கும். 3n தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக். 3n பார்த்த உடனே அந்த மாதிரி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு நம்ம நினச்சிடும். பட் ஆக்சுவலாக 3n வந்து பார்த்தீங்கன்னா PEN ப்ரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் அந்த எண்டோஸ்போர்லேருந்து தான் ஆக்சுவலாக பிளான்ட்டோட எம்ப்ரியோக்கு நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும். மோனோகாட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த PEN இருக்குது, அது வந்து ஈவன் ஆஃப்டர் மெச்சுரேஷன் வந்து இருக்கலாம். பட் டைகாட்ஸில் வந்து கன்சியூம் ஆகிடும். ஸோ 3n. இது டயகேரியான், இது ஹாப்ளாய்டு, இது டிப்ளாய்டு, இது ட்ரிப்ளாய்டு. ஸோ 4n எல்லாம் கிடையாது. பட் 8n இருக்குது ஒன்று. 8n நம்ம ஆக்சுவலாக சொல்ல மாட்டோம். பட் வி ஸ்டடி இன் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேருந்து வர இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸும் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ நீங்கள் இந்த லெக்சரை கிளியராக பார்த்து படிச்சுக்கணும். தட் வாஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா எந்த சாப்டர் வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். தேங்க்யூ.